பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல கிரே மேட்டரை விட ஒரு புத்திசாலித்தனம் நிறைஞ்ச ஒரு ஏலியன் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதாங்க ஆகணும். அந்த ஏலியனோட பேர் தான் மென்டல் கேஸ். ஆனா இது அபிஷியலா பென்டென் கிரியேட்டர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் கிடையாது. அதுக்கு பதிலா பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல ஒரு ஃபேனால உருவாக்கப்பட்ட ஏலியன் தான் இந்த மென்டல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன். இந்த வீடியோவில் இந்த ஏலியனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்புறம் ஆர்ஜின் பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மென்டல் கேஸ். ஃபர்ஸ்ட் இந்த பேரு கேட்டதும் நான் கூட இது ஜூரி ரிக் மாதிரி ஒரு சேட்டக்கார ஏலியனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா மென்டல்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ மென்டல் தனமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் உண்மை அது இல்லவே இல்லை. இந்த ஏலியன் வந்து தன்னைத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனால தான் இதுக்கு வந்து மென்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி பென்டென்சன் பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிரே மேட்டர் அப்புறம் பிரெயின் ஸ்டார்ம் இந்த ரெண்டு ஏலியனோட குணாதிசயத்தை ஒன்று சேர்த்து தான் இந்த மென்டல் கேஸையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிரே மேட்டர் அளவுக்கு இது புத்திசாலி, கிரே மேட்டரை விடவும் இது புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட நம்ம பிரெயின் ஸ்டார்ம் மாதிரி தன்னைத்தானே தம்பட்டு அடிச்சுக்கும். இதுலயும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரெண்டு ஏலியனையும் ஒன்னா சேர்த்து தான், அதாவது பென்டென் சீரிஸ்ல இது வரைக்கும் காட்டப்பட்ட ரெண்டு புத்திசாலித்தனமான ஏலியனை ஒன்னா சேர்த்து தான் இந்த மென்டல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியனை ஒரு ஃபேன் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேரு வாயிலே நுழைய மாட்டேங்குது. நான் வேணா ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீசிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க பிளானட்டோட பேர் வந்து கோன்ஸ்டா. இந்த பிளானட் வந்து நம்ம மில்கி வே கேலக்சில கிடையாது. அதுக்கு பதிலாக ஆண்ட்ரோமெடா கேலக்சில இருக்குது. அதாவது நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்சியான ஆண்ட்ரோமெடா கேலக்சில தான் இந்த பிளானட் இருக்குது. அந்த பிளானட்ல தான் இந்த ஏலியன் ஸ்பீசிஸும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம மில்கி வே கேலக்சில எப்படி கிரே மேட்டர் ஸ்பீசிஸ் வந்து பயங்கர புத்திசாலிகளா அறிவாளிகளா இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சில வந்து நம்ம மென்டல் கேஸ் மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் அதிநவீன கண்டுபிடிப்புகளை உருவாக்குன அதிசயமான விஷயங்களை செய்யக்கூடிய கேரக்டர்ஸாகவும் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பிளானட்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு கியூப் மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பசில்லாம் சால்வ் பண்ணும் போதுல கியூப், அந்த கியூப் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகம் முழுக்கவே ஏகப்பட்ட பலவிதமான விதவிதமான ஏலியன் டெக்னாலஜியை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் மென்டல் கேஸ் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க வந்து புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய மிஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க ஆல்ரெடி உருவாக்கி முடிச்சுட்டு ஓரமாக வச்சிருக்க அந்த பழைய மிஷின்ஸை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்களாம். அதையும் இன்னும் டெக்னாலஜி லெவலில் அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்கே. இது மட்டும் கிடையாது, கூடவே இவங்க வந்து பசில்ஸை உருவாக்குறதும் பசில்ஸை சால்வ் பண்ணுறதும் இவங்க வந்து டெய்லியும் அனுதினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை. இவங்க இதை செய்யலை அப்படின்னா செத்து போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அது மேலே ரொம்பவே அதிக ஈடுபாடோடு கூட அதை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கிரகத்தை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்தை வந்து வேற யாராவது வந்து படையெடுத்து வந்தாலோ இல்லை சண்டை போடணுங்கிற எண்ணத்தில் வந்தாலோ அவங்க கண்டிப்பாக உயிர் பிழைச்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட ஹைடெக்கான வெப்பன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே அவங்களை தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி தங்களுடைய மிஷின்ஸ் அண்டு வெப்பன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸாகவே மாறி இருக்காங்க. இவங்க யாராவது படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படையோடு நடுவானத்தில் வந்து நின்னா கூட இவங்களால 2 செகண்டில் அவங்கள டோட்டலாகவே அழிச்சிட முடியும். அதாவது அவங்களால இந்த பூமியில் கால் கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பேஸில் வச்சு அவங்கள காலி பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கிரகத்தை சுற்றி ஒரு ஷீல்டு இருக்குது. அதை தாண்டி இவங்களால வரவே முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கிரகத்தை வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான முறையில மாத்தி வச்சிருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிரே மேட்டர் ஸ்பீசிஸ் எடுத்துக்கங்களேன். நம்ம கிரே மேட்டர் ஸ்பீசிஸ்லயே மிகச்சிறந்த புத்திசாலி யாருன்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க ஆஸ்மித். ஆஸ்மித்துக்கு அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டால் அல்பிடோ. இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி தான் சில கேரக்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இந்த மென்டல் கேஸ் ஸ்பீசிஸ்ல இவங்களை வந்து யார் புத்திசாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஸ்பீசிஸ்ல எல்லாருமே புத்திசாலி. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. இவங்களுடைய ஸ்பீசிஸ்லேயே வந்து பீக் லெவலில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாருமே பீக் லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்பீசிஸ்ல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. இவங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பே மிஷின்ஸை உருவாக்குறது, இந்த கிரகத்தை பாதுகாக்கிறது, புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர வேற ஈவிலா எதையுமே இவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க. ஸோ நம்ம கேல்வன்ஸ் மாதிரி இவங்க கிடையாது.
இவங்க வந்து டோட்டலாகவே வேற அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இதனால தான் நான் வந்து ஆஸ்மித்தை விடவும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய மிக முக்கியமான மெயின் பவரே அறிவாற்றல் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த அறிவாற்றல் வந்து இவங்களுக்கு புது புது மிஷின்ஸை உருவாக்குறதுல மட்டும் இல்லாமல் சண்டை போடுறதுல கூட இவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டை ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அவங்க பார்த்தா போதும். இவனோட கேரக்டர் என்ன, இவன் எப்படி சண்டை போடுவான், என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவான், அதை என்ன மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின டோட்டல் ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏலியனால் ஃபைட்டிங் டெக்னிக் தெரிஞ்சு யாராக இருந்தாலும் சரி அவங்கள ரொம்ப சுலபமாகவே 1-1 நின்னு தோக்கடிக்க முடியும். ஜஸ்ட் இதனுடைய ஃபைட்டிங் ஸ்டைலை வச்சு மட்டுமே தோக்கடிக்க முடியும். ஆக்சுவலா இது பிரெயின் ஸ்டார்மும் செய்யும். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, தி வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆம்னிவர்ஸ் ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுலபமாவே வெஞ்சர்ஸ் டீமையே நம்ம பிரெயின் ஸ்டார்ம் ரொம்ப சுலபமா தோக்கடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரிஞ்சுக்குவாங்கப்பா, இந்த மாதிரி நடக்கும்பா அப்படின்னு சொல்லி பென்னுக்கு ஆல்ரெடி பிரெயின் ஸ்டார்ம் வந்து சொல்லியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பவர் தான் இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுலயுமா ஏன் காப்பி அடிப்பீங்க? சரி சரி அடிக்கிறதுன்னு முடிவாயாச்சு. எப்படி அடிச்சா என்ன? இது போக இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் கிட்ட வேற ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது டெலிகினிசிஸ் பவர் வந்து இந்த ஏலியன் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பொருளையோ இதால தொடாமலேயே அதை கண்ட்ரோல் பண்ணி தூக்க முடியும், தூக்கி தன்னுடைய எதிரி மேல வீசி அவங்களை டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெலிகினிசிஸ் பவரை இது வேற ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏலியனுக்கு வந்து கைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதோட டிசைன் பாருங்களேன், கையே இருக்காது. ஜஸ்ட் அதுக்கு ஷார்ப்பான கிளாஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, அந்த கால்கள் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்களே தவிர அதுக்கு வந்து கைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த டெலிகினிசிஸ் பவரையே இந்த ஏலியன் வந்து கைகளாக பயன்படுத்தி அதன் மூலமா இது வந்து மிஷின்ஸை வந்து பில்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த டெலிகினிசிஸ் பவர் தான் இதோட கைகளாகவே செயல்படுது. இது கூடவே இவங்களுக்கு வந்து டெலிபதி பவரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவங்களுடைய பிரெயின் கூட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரகசியமா அவங்க கூட பேச முடியும். ஒரு தடவை ஒருத்தர் பிரெயின் கூட கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அதாவது வேற ஒரு கேலக்சிக்கே போனாலும் சரி, இந்த டெலிபதி பவர் வேலை செய்யும். அவங்களோட திரும்பவும் அதாவது பேசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்புற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஏலியன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு ஃபேன்மேட் ஏலியன் தான். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு கதை விடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இது கூடவே இவங்களுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மற்றவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட பப்பட் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதால் கிட்டத்தட்ட 10 இருந்து 12 பேரை இதால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவும் ஒரே நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல 13ஆவதா ஒருத்தரை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா தான் முடியும். ஏன்னா மென்டல் கேஸ் பயங்கரமா வீக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 12 பேர் தான், அதுவே அதுக்கு வந்து ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல ஒருத்தரோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைச்சிச்சு அப்படின்னா மயக்க நிலைமைக்கே போயிடும். ஏன்னா அதோட மூளை வந்து ஒரு ஓவர்லோட் ஆன மாதிரி ஆகி இது வந்து ரொம்பவே வீக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸோஸ்கல் மாதிரியான கேரக்டர்ஸ் கிட்ட வந்து இதோட மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் வேலை செய்யாது. இது வந்து நான் பல வீடியோலயே சொல்லியிருப்பேன். மைண்ட் கண்ட்ரோலிங் பண்ணக்கூடிய ஏலியன்ஸால எக்ஸோஸ்கல் மாதிரியான கேரக்டர்ஸையோ இல்லை ரோபோட்ஸையோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சீரியஸாக சொல்லப்படலை. அதனால தான் நம்ம வேம்பயரே வந்து எக்ஸோஸ்கல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மென்டல் கேஸாலையும் எக்ஸோஸ்கல்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கூடவே ரோபோட்ஸ் இதோட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ரோபோட்ஸ் கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருந்தா கூட இதால தன்னுடைய டெலிகினிசிஸ் பவர் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குமோ தவிர மற்றபடி இதோட மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் ரோபோட்ஸ் கிட்ட வேலை செய்யாது. இந்த ஏலியன் கிட்ட மைண்ட் ரீடிங் அண்ட் மெமரி ரீடிங் பவர் வந்து இருக்கு. அதாவது ஆப்பனோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து அவங்ககிட்ட கெஞ்ச வேணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ரொம்ப சுலபமா அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்களுடைய ஆள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அடுத்த பிளான் என்ன செய்ய போறாங்க, எப்படி தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாவே அதால தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா அதனுடைய அடுத்த மூவ் அதால வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதால அடுத்தவங்களுடைய மெமரியை வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியும். ரீட் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்களுடைய மெமரிஸை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம பென்டென் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா செர்வாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெவின் அப்புறம் அமல்கம் கிட்ஸோட மெமரியை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியும் நடந்த ஒரு விஷயத்தை நடக்காத மாதிரியும் டோட்டலா என்ன செஞ்சிருப்பாருன்னா மாத்தி வச்சிருப்பாரு. இதன் மூலமா நல்லவங்களா இருக்க வேண்டிய கேரக்டர்ஸை வந்து வில்லன்களா மாத்திருப்பாரு. அதாவது தாம் பக்கம் இழுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அவங்களுடைய மெமரியை ஆல்ட்ரேட் பண்றதன் மூலமா தன்னோட அடிமைகளாகவே அவங்கள வந்து டோட்டலா மாத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம மென்டல் கேஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. மென்டல் கேஸால ரொம்ப சுலபமா அடுத்தவங்களுடைய மெமரியை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி அவங்கள தன்னோட அடிமையா மாத்திக்க முடியும். இப்போ வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வில்கேக்ஸ் சண்டை போட வந்திருக்காரு அப்படின்னா வில்கேக்ஸோட மெமரி எல்லாத்தையுமே ஆல்ட்ரேட் பண்ணி வில்கேக்ஸை தன்னோட நண்பனாகவும்
அது மட்டும் இல்லாம வில்காக்ஸை நல்லவனாகவும் மாத்த முடியும். அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து மெமரி ஆல்டரேஷன் பவர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த பவர் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுதான். ஆனா சப்புன்னு முடிச்சிருவாங்க. சீரிஸ்ல வந்து இப்ப ஜஸ்ட் இவங்க வந்து எதிரியோட மெமரியை வந்து ஆல்டரேட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சண்டை போட வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட் அவங்களுடைய மெமரியை ஆல்டரேட் பண்ணிட்டு சரி ரைட்டுப்பா நீ என்னோட தோஸ்துப்பா வாப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ இதெல்லாம் சீரிஸ்ல கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டவுட்டான ஒரு விஷயம் தான். வில்லத்தனத்துக்கு மட்டும்தான் அதை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு வரது வந்து மிகவும் டவுட்டான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம சர்வாண்டிஸ் வந்து பொறுமையா தான் அதை செஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா அவரால் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களுடைய மெமரியை வந்து டக் டக்குன்னு ஆல்டரேட் பண்ண முடியாது. இது வந்து சர்வாண்டிஸோட மிகப்பெரிய வீக்னஸாவே இருக்குது. அவர் அந்த மெமரியை ஆல்டரேட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்கன் கிட்ஸ்க்கு வந்து டக்குன்னு அந்த மெமரியை கொடுத்துருப்பாரு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரு ஏற்கனவே விட்டு வச்ச மெமரியை திரும்ப கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர, அந்த செகண்ட்ல வந்து அவர் ஆல்டரேட் பண்ணல. ஆனா இந்த இடத்துல நீங்க மென்டல் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பிரெயின் வந்து ரொம்பவே ஸ்பீடா செயல்படக்கூடியது. ஸோ இதால ஒரு 2, 3 செகண்டுக்குள்ளேயே இல்ல ஒரு 10, 15 செகண்டுக்குள்ளேயே ரொம்ப சுலபமாவே ஆப்பனன்ட்டோட மெமரியை ரீட் பண்ணி அதுல எதை எடுக்கணும், எதை சேர்க்கணுங்கிறத பார்த்துட்டு டக்குன்னு எல்லா வேலையும் செய்ய முடியும். அதாவது ஆப்பனன்ட் சண்டை போட நிக்கிறான் அப்படின்னா, அந்த செகண்ட்ஸ்லயே இதால ரொம்ப சுலபமா வேலை செஞ்சு அவனை நல்லவனாவே மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் கிரே மேட்டரை விட இந்த ஏலியனை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிரே மேட்டருக்கு வந்து புத்திசாலித்தனம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஏலியன் கிட்ட அதை தாண்டி ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த ஏலியன் வந்து எல்லாத்த விட ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு ஏலியனா காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு அதிகமான பவர்ஸை கொடுத்தா கண்டிப்பா அதை விட பயங்கரமான ஒரு வீக்னஸை கொடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து இயற்கை தான். பென்டன் சீரிஸ்லயும் சரி ஃபேன்மேட் யூனிவர்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலயுமே ஒரு ஏலியனுக்கு ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியனை வச்சிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு வீக்னஸையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த ஏலியனுக்கும் ஒரு மிக முக்கியமான வீக்னஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. இந்த ஏலியனுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு மிக முக்கியமான மிக பயங்கரமான வீக்னஸ். ரொம்ப சுலபமாவே தோத்து போயிடும். அதுலயும் நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை கொண்டு வந்து முன்னாடி போட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்கிரேடுக்கு அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும், அதே மாதிரி இந்த ஏலியனுக்கும் அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கிறதுனால சில செகண்ட்ஸ்லயே ரொம்ப சுலபமா தோத்து போய் அசால்ட்டா கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு அதை வீக் ஆக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ரொம்ப சுலபமாகவே தோத்து போயிடும். அவ்வளவுதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.